அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் நாளிலிருந்தே நம்ம எல்லோருமே கட்டாயம் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த ஒற்றை வார்த்தையை கொண்ட ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை கண்டிப்பாக இன்றிலிருந்து நீங்கள் மறக்காம ஓதுங்க. இந்த மாதம் முழுக்க நம்ம ஓத வேண்டிய திக்ரு இதுதான். இதை ஓதனாலே ஆண்டு முழுவதும் நம்ம மனசுல நினைக்கக்கூடியதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்குமா. தேவைகள் இருக்குதுன்னு மனசுல நினைச்சாலே அது நடக்குமா. இன்னும் செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு நம்மளை இழுத்து செல்லுமா. அது மட்டுமல்ல, இதை இந்த மாசத்துல எவ்வளவு அதிகமா ஓதுறோமோ அவ்வளவு தேவைகள் நிறைவேறுமா, அவ்வளவு பரக்கத் நமக்கு கிடைக்குமா. சொல்றாங்க, வரப்போற பணம், இந்த வருஷத்துல வரப்போகின்ற பணம் விண்ணை முட்டுமா. அந்த அளவு பரக்கத்தை அல்லாஹாலா உயர்த்தி தருவானா. இன்னும் நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்டுக்கிட்டது என்ன அப்படின்னா, பீரியட்ஸ்ல ஓதுற மாதிரி ஒரு அமல் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு அமல் போதுமானது அப்படின்னு நான் சொல்வேன். இதை எல்லா நேரத்துலையும் எல்லா காலத்திலையும் ஓதலாம். இதை எவ்வளவு அதிகமாக ஓதுறீங்களோ அவ்வளோ அதிகம் ஓதுங்க. எண்ணிக்கை கணக்கு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த திக்ர் என்ன அப்படின்னா, அதுதான் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமமான அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவைகளற்றவன். இந்த ஒரு திக்ரை முஹர்ரம் மாசத்துல யார் அதிகமாக ஓதுறாங்களோ ஓதக்கூடிய எண்ணிக்கையின் அளவிற்கு அவங்களுடைய ஹாஜத்துக்களை அல்லாஹாலா கபூலாக்கி தருவானா. அதோட இந்த ஒரு திக்ரை ஓதுறதின் காரணமாக நமக்கு 10 விதமான பலன்கள் கிடைக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு பின்னாடி இதை வச்சு செய்யக்கூடிய 3 வஜீஃபாக்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போ இந்த ஒரு திக்ரை யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு வருடம் முழுவதும் எவ்வித தேவையும் இல்லாமல் தேவையில்லாத மனிதர்களாக எல்லாம் மாத்துறான். தேவைன்னு நினைச்சாலே நமக்கு கிடைச்சி போயிருமா. அந்த அளவு ஒரு சிறப்பை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. 2வது, இந்த வருஷத்துல எந்த விதமான முசீபத்துக்களும் நம்மளை நெருங்காதான். சுபஹானல்லாஹ். இதுவும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு பலனாக தான் இருக்குது. அடுத்தது 3வது, தரித்திரம் விலகுமா. சிலரெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த குடும்பத்துக்கு தரித்திரம் பிடிச்சி ஆட்டுது அப்படின்னு. அந்த மாதிரி வறுமை, சிக்கல்கள், பிரச்சனைகள் தொடர்ந்து தலையே தூக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வரும். அதுதான் தரித்திரம். அந்த மாதிரி தரித்திரத்துல இருந்து பாதுகாக்குது. 4வது, செய்வினை இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்மளை பாதுகாக்குது. 5வது, தேவையில்லாத பயம், கோபம், விரக்தி, மன அழுத்தம், இதுல இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்குது. அதாவது எதிர்மறையான சிந்தனைகள் எதுவும் இல்லாம நம்மளை பாதுகாக்குது. 6வது, மனிதர்களுடைய சூழ்ச்சி, துரோகம், தீங்கு நினைக்கிறது, அது எதுவுமே நமக்கு பலனளிக்காதான். இது நம்மள நிறைய பேருக்கு அவசியமான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, பக்கத்துலேயே ஒரு கடை வச்சிருக்கிறவங்க எங்களுக்கு எதிராக ஏதோ சதி பண்ணுறாங்க, எங்களுக்கு வருமானம் வராமல் தடுக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ பண்ணுறாங்க, எங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, இவங்களுடைய கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது, அவங்க என் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு போனாலே ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எதிர்மறையாக இருக்கக்கூடிய எதிரிகளுடைய பிரச்சனை, கண் திருஷ்டி, அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்ல இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அடுத்தது 7வது, உணவுல பரக்கத்தை அல்லாஹாலா வருடம் முழுவதும் போட்டுறான். எப்படின்னா, அதிக அளவு, எண்ணிக்கை கணக்கில்லாத அளவிற்கு அல்லாஹாலா உணவுல ரிசுக்குல பரக்கத் பொழியறான். அப்ப உணவு தட்டுப்பாடு என்பது இருக்காது. அதற்கு தேவையான அளவுக்கான பணத்தை அல்லாஹ் எப்படியும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவான். ஒரு பொருள் வாங்கி சாப்பிட முடியலையே அப்படின்ற ஒரு பெரிய கவலை இனி உங்களுக்கு இருக்காது. நீங்க ஆசைப்படுறதையெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு போதுங்கிற அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்க பரக்கத்தை தருவான். அடுத்தது 8வது, நிம்மதியான சூழ்நிலையை தருவானா. சில குடும்பத்துல பணம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், மனுஷங்க கூட இருப்பாங்க, ஆனா ஏதோ ஒரு விரக்தி, நிம்மதியே இருக்காது. அந்த மாதிரி நிம்மதியை கொடுக்கக்கூடியது தான் இந்த திக்ரு. கண்டிப்பாக இந்த திக்ரை ஓதுங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியா சந்தோஷமா வாழ செய்வான். அடுத்தது 9வது, அன்பையும் அமைதியையும் ஏற்படுத்துவான் வருஷம் முழுக்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதுவும் அவசியமா நமக்கு தேவைப்படுற ஒண்ணு அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கலாம், நிறைய பேர்கிட்ட ஆரோக்கியம் இருக்கலாம், எல்லாமே இருக்கும், ஆனா அன்பு இருக்காது. நான் எதுக்கு தான் வாழ்றனோ, அன்பான மனுஷங்க என் கூட இல்லை அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அந்த அளவு
குடும்பத்துக்குள்ளேயே அன்பு இருக்காது, அல்லது அவங்க தனித்து வாழ்வாங்க, யாருமே இல்லாமல் இருப்பாங்க, நேசிக்கக்கூடியவங்க யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அன்பையும் அமைதியையும் அல்லாஹாலா அதிகப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயங்கள் பாருங்கள். அடுத்தது, இந்த வருஷத்தில் நம்ம ஒரு சின்ன பயணம் போனாலும் அதில் அல்லாஹாலா நமக்கு எந்த கஷ்டமுமே இல்லாமல் இலகுவாக நிம்மதியாக ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறானா. நம்மள நிறைய பேர் பயணம் போகும்போது நல்லா போவோம், வரும்போது பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும், உடல்நிலையும் சரியில்லாமல் இருக்கும், எதுக்குடா போனோன்னு இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக வர்ற வரைக்கும் அல்லாஹாலா நமக்கு பாதுகாப்பும் கொடுக்குறான், நம்மளோட கஷ்டத்தை இலகுவாக மாற்றுறான். பயணத்தினுடைய களைப்பே தெரியாதான், அந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பும் நமக்கு ராகத்தையும் நல்லா கொடுக்குறான். எனவே இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதுறோம் அப்படின்னா இந்த மாதிரி 10 விதமான பலன்கள் கிடைக்குது. அடுத்தது 11வது பலன் என்ன அப்படின்னா, கைதிகள் யாராவது இதை ஓதுனாங்க அப்படின்னா விடுதலை ஆவாங்களாம், அல்லது அவங்களுக்காக மற்றவங்க ஓதனாலும் கண்டிப்பாக அவங்க விடுதலை ஆவாங்களாம். இப்போ 10, 11 பலனை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது இதை வச்சு 3 வஜீஃபாக்களையும் நான் சொல்கிறேன். இதுவும் நிறைய பேருக்கு அவசியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். 3 விதமான தேவைகளுக்கு. முதலாவது தேவை, நோய் இருந்துச்சு, கடினமான நோய் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐவேளை தொழுகைக்கு பிறகு இடைவிடாமல் ஒரு நேர தொழுகையில் கூட ஓதாமல் விட்டுறாமல் கரெக்டாக 33 தடவை ஓதிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கடினமான நோயாக இருந்தாலும் அதில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அல்லாஹ் லேசாக்குவான். அல்லாஹ் தஆலா ஷிஃபாவை கொடுக்குறான். எனவே இந்த திக்ரை இப்படி ஓதிக்கலாம். அடுத்தது, திருமணம் நடக்கவே மாட்டேங்குது, பொண்ணு பார்த்தா செட் ஆகலை, மாப்பிள்ளை பார்த்தாலும் செட் ஆகலை, ஏதாவது ஒரு தடைகள் வருது, அல்லது வயதாகியும் இன்னும் சரிவர வாழ்க்கை துணை அமையலை அப்படிங்கிறவங்க எல்லாருமே இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி 22 முறை அல்லாஹு சமத் அப்படின்னு சொல்லணும். அதற்கு ஆரம்பத்திலையும் முடிவிலையும் தரூத் இப்ராஹிம் ஸலவாத்தை 3 முறை ஓதிக்கணும். இப்படியே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இதை செய்யணும். கண்டிப்பாக 5 நாள் வரைக்காவது நீங்கள் செய்யுங்க, அல்லது இந்த மாதம் முழுக்க செஞ்சீங்கன்னாலும் ரொம்ப சிறப்பு தான். அடுத்தது, அன்புக்காக ஒரு கணவனோ மனைவியோ அல்லது ஒரு பிள்ளைகளோ ஒரு பெற்றோர்களோ அன்புக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபஜ்ருக்கு பிறகு 33 தடவை ஓதி தண்ணியில் ஊதி குடிச்சுக்கோங்க. அந்த அன்பான நீங்கள் நேசிக்கக்கூடிய நபர் உங்கள் வீட்டிலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துருங்க, இல்லை அவங்களுக்கு கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, நீங்கள் மட்டுமே குடிச்சுக்கலாம். அடுத்தது, வறுமைக்காக நாங்கள் வறுமையின் பிடியில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், கடனோட பிடியில் வாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் இதே முறை தான். ஃபஜ்ருக்கு பிறகு 33 தடவை அல்லாஹு சமத் சொல்லிட்டு 100 தடவை இஸ்திக்ஃபார், 100 தடவை சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க. இந்த 3ஐயும் இந்த மாதம் கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த வருஷம் முடிவில் கண்டிப்பாக உங்களுக்கு வறுமை இருக்காது, கடன் பிரச்சனையும் இருக்காது. அல்ஹம்துலில்லான்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைக்கு நான் அல்லாஹு சமதை வச்சு நிறைய வஜீஃபாக்களையும் சொல்லியிருக்கேன், அதனுடைய பலன்களையும் சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக முஹர்ரம் மாதத்தில் ஓத வேண்டிய முஜர்ரபான அமல் தான். யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. எண்ணிக்கை இல்லாமல் எவ்வளோ அதிகமாக ஓதுறீங்களோ அவ்வளவு எண்ணிக்கை இல்லாமல் உங்களுடைய துவாக்கள் தேவைகள் நடக்குமா. எனவே எண்ணிக்கை கணக்கே இல்லாமல் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். எந்த நேரத்துலையும் எந்த வேலையை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் அல்லாஹு சமதுன்னு உங்கள் நாவு மொழிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா அல்லாஹ் தஆலா உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துவான். இந்த மாதம் முழுக்க நீங்கள் இந்த அமலை நீங்கள் செய்யலாம். எனவே இந்த ஒரு பதிவு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு, அவசியம் எல்லா மக்களுக்கிட்டையும் போய் சேர வேண்டிய ஒரு பதிவு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவை நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிறந்த நாட்கள் சிறந்த நேரங்களில் ஓதக்கூடியது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறந்த பதிவுகள் தான். இதை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. கண்டிப்பாக அதை ஓதனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை கொடுத்தா அதிலிருந்து சிறிதளவேனும் நமக்கும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி திருமண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வஜீஃபாக்கள் தேவை, எதை ஓதி அல்லாஹ்விடத்தில் கேட்கணும்னு தெரியலை அப்படின்னா கவலையே பட வேணாம். நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் எல்லா விதமான விஷயங்களுக்கும் தீர்வு இருக்குது. இந்த கிதாப் வேணும்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா அன்றாடம் ஓதக்கூடிய அவுராதுகள் இந்த கிதாபில் இருக்கும். தௌபா கிதாபும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் வீட்டு தயாரிப்புகளான முக அழகிற்காக ரோஜாப்பூ ஃபேஸ் பேக்,
கெமிக்கல் இல்லாத சந்தனம், ஜாதிக்காய், ரோஜாப்பூ மட்டுமே வச்சு செஞ்ச ஒரு ஃபேஸ் பேக் தான் இது. அது மட்டுமல்ல, மூலிகை நலங்கு மாவும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு மூலிகை சீயக்காத்தூளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் கூந்தல் வளர்ச்சி தைலம் நீங்களே வீட்டில் பாரம்பரியமான முறைப்படி ரெடி பண்ணக்கூடிய மூலிகையும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எது வேணும்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.